இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் பரத். முதலில் மாநில செய்திகள். என்ன தனியா வந்தீங்க? பின்னாடி ஆள் வருது. வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நீதான் ஆடணும். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி, ஸ்டீஃபனை கொலை செய்த குற்றவாளி ஜோஜி போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பியோட்டம். இளம் தொழிலதிபரான ஸ்டீஃபனை KN பீச் ரெசார்ட்டில் தான் கொலை செய்திருக்கிறார் ஜோஜி. DYSP பீனா ஜானும் அவருடைய குழுவினரும் தான் ஜோஜியை கைது செய்திருக்கிறார்கள். அதிகாலை மேஜிஸ்ட்ரேட் முன்னர் ஆஜர்படுத்தும் முன்னர் தான் போலீசிடமிருந்து தப்பியோடியுள்ளார் ஜோஜி. இதில் சம்பந்தப்பட்ட 2 போலீசாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு குற்றவாளியை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சார், பிரவீன், DSP வந்துட்டாங்களா? மேம் SP சார் ரூமில் தான் இருக்காங்க. நிசார் சாரும் வந்திருக்காரு. ஓகே. உள்ள போங்கயா. இங்க பாருங்க, within 24 hours அவனை பிடிச்சி என் முன்னாடி நிக்க வைக்கணும். சார், புரிஞ்சுதா? சார், அவன் திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்னெல்லாம் எவன்யா போலீஸ் வேலையில சேர்த்தா? யூனிஃபார்ம் கட்டிட்டு வேற வேலைக்கு போ. சார், இப்படியே மர மாதிரி நிக்காம எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. மேடம் எடுத்துக்கோங்க. ஒன்று எடுங்க. தேங்க்யூ. நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ விலாசினி. டேய் இங்க வாடா. என்ன விசேஷம்? சார், நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன். இனிமே மழை கிழன்னு சாக்கு சொல்லாம சீக்கிரமா வந்துடணும். ஐயோ சார், உங்ககிட்ட இருக்கிற அந்த துரு பிடிச்ச ஸ்கூட்டரை தூக்கி போட்டுட்டு கார் வாங்குங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இந்த கடையோட முதலாளி சார் நீங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த கடையை எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா தவணை முறையில் தொடங்கினது இந்த வியாபாரம். நான் இப்போ கடையில் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் தெரியும் சார். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய கடையாச்சு. எனக்கு இந்த வண்டி கிண்டிலாம் தேவையில்லை. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன், திருப்பூர்லேருந்து வந்த லோடை இறக்கி வையே. மாதம்னு பேசிக்கிட்டு இருக்காம வேலையை பாரு போ. இங்கே யாரையா ஓனரு? வாங்க சார். என்ன சார்? ஜோஜி எங்க? தெரியாது சார்.
மரியாதையா சொல்லிடு, இல்லனா உன்னையும் உன் பொண்ணையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். சத்தியமா தெரியாது சார். உண்மையா தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கேட்குற விதத்தில் கேட்கலாமா சார்? அவனை பத்தின தகவல் தெரிஞ்சா உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் சரி பண்ணணும். சார். ம். சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கூப்பிடுறேன் இரு. நீ எல்லாம் எதுக்கு இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டே அலையிற? ஏடியாக்கு இது போதும் ஐயா. கவர்மெண்ட் மேலே ஒரு வாரத்துக்கு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுங்கட்சி ஆட்சி சரியில்லைன்னு எதிர்கட்சிக்காரன் உட்காந்து கிழிக்க போகிறான். சார் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். நீயும் உங்க ஆளுங்களும் சேர்ந்து என் கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குறீங்க. அப்படி இல்லை சார். இப்படியே சார் சார்னு சொல்லி உன் வேலை முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது நான் தானே. வித்தின் 24 hours குற்றவாளியை பிடிக்கலன்னா உன் வேலை அவ்வளோதான். புரிஞ்சதா? எஸ் சார். பாலத்தை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு சொல்கிறானுங்களே தவிர ஒன்றும் நடக்கிற மாதிரியே இல்லை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? யோ, இவன் தானே அந்த கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவன். நியூஸ் பார்த்தியா இல்லையா? யோ, இவன் தான் அவன். ஏம்மா, இவன் தாம்மா அந்த கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவன். அவனை பிடிச்சிட்டு தான் ஐயா போகணும். சார் அவன் கண்டிப்பா இந்த ஏரியா விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்கள் எந்த பக்கம் போங்க. எஸ் சார். அதையே விட்டுறானே. வண்டி அடியா போயா. அம்மா தாடி வச்சு இங்க ஏதாவது ஒரு பையன் வந்தானா? அந்த பக்கமா ஓடனா? நீ பேசாம செக்யூரிட்டி வேலைக்கு போக வேண்டியதானே? ஒரு குற்றவாளியை ஒழுங்கா கூட்டிட்டு போக தெரியல. நீ எல்லாம் எதுக்கு இந்த வேலையில இருக்க? நிசார் அங்க இருக்காரா? போனை கொடு. நிசார், நான் இப்பவே வரேன். அந்த ஏரியாக்குள்ள போயிட்டீங்களா? அவனை விடாதீங்க. உடனே கஸ்டடியில் எடுக்கணும். ஓகே?